நம்ம வந்து ரீசெண்டாக சேலம் போயிருந்தோம். எதுக்கு பார்த்தீங்கன்னா பியூர் பட்டு வாங்குறதுக்காக போயிருந்தோம். அந்த பியூர் பட்டு வந்து மார்க்கெட்டுக்கு, அதாவது தறி கட்டுற இடத்துலேருந்து மார்க்கெட்டுக்கு வரும்போது அதோட ப்ரைஸ் என்ன, எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த சேரீயோட விலைலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6000 ரூபாயிலேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகி எவ்வளோ ரேட்டில் வரைக்கும் இருக்குன்னா 12,000 ரூபாய் வரைக்கும் தறி கட்டுற இடத்துல இருக்குங்க. இந்த 6000 ரூபாய்க்கு இருக்கிற சேலை வந்து மார்க்கெட்டுக்கு, அதாவது டெக்ஸ்டைல்ஸுக்கு வரும்போது 12,000 ரூபாய் ஆயிடுது. நம்ம திருநெல்வேலி திருச்செந்தூருக்குலாம் வரும்போது அது 18,000 ரூபாய் 20,000. அதாவது ஒரு பட்டு புடவை நம்ம 6000 ரூபாய்க்கு வாங்கினோன்னா தறி கட்டுற இடத்துல நமக்கு திருநெல்வேலி திருச்செந்தூருக்கு வரும்போது அதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 12,000 ரூபாய் லாபம் வச்சு தாங்க வருது. ஸோ நீங்கள் ஒரு பட்டு புடவை எடுக்கிறதா மாதிரி தறி கட்டுற இடத்துல போய் எடுத்திங்கனாலே நமக்கு வந்து 5,000 ரூபாய் கிட்டத்தட்ட மிச்சமாகும். இப்போ பார்த்துட்டு இருக்க சேரீ வந்து அவங்க கல்யாணம் ஆச்சு பார்த்தீங்களா, அந்த டைமில் தச்ச சேலையும் அவங்ககிட்ட காமிச்சாங்க. அதெல்லாம் பிடிச்சு பார்க்கும்போது அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. அந்த சேரீக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரீவேல்யூவே இன்ன வரைக்கும் இருக்குது. இந்த சேரீலாம் வந்து அவங்க தச்சு 30 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுதான் அதோட குவாலிட்டியோட சொல்லுதுங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. வீடியோவில் வந்து ஒரு சேலையோட ரேட் என்ன, அதாவது பேஸ் ப்ரைஸ் என்ன, அது டாப் அண்ட், அதாவது அது மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போது அதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு தகவல் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட்ஸில் வந்து என்னோடய நம்பர் ப்ளஸ் வந்து அந்த தறி கட்டுவாங்க பார்த்தீங்களா, அவங்களோட நம்பர் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு டவுட்னா டேரெக்டாக நீங்கள் கால் பண்ணி பேசிக்கிடுங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இந்த 6000 ரூபாய்க்கு உள்ள சேரீ தான் நமக்கு மார்க்கெட்டுக்கு வரும்போது நம்ம, அதாவது ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு இப்போ 50 கிலோமீட்டர் வரும்போது அதோட வேல்யூ 15,000 ரூபாய். அதே இது ஒரு 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் வரும்போது 6000 ரூபாய் சேலையோட விலை வந்து பார்த்திங்கன்னா 18,000 ரூபாயிலேருந்து 20,000 ரூபா வரைக்கும் ரேஞ்சுக்கு வருதுங்க. நம்ம வந்து பொண்ணுக்கு வந்து 40,000 ரூபாய்க்கு எடுத்தோம், 30,000 ரூபாய்க்கு எடுத்தோம் அப்படின்னு சொல்லுவாங்களா, அங்கே வந்து அதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 10,000 ரூபாய் 12,000 ரூபாய். அதான் ஒரிஜினல் ப்ரைஸு. நம்ம வந்து ஒரே ஒரு சேலை எடுக்கிறனாலும் நம்ம சேலத்தில் போய், அதாவது பியூர் பட்டு நான் சொல்கிறேன், கிரேட் 1 பியூர் பட்டு 100% பட்டு எடுக்கிறனாலுமே நம்ம சேலத்தில் பஞ்சுகாலி பட்டின்னு சொல்லி ஒரு வில்லேஜில் போய் நம்ம எடுத்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு சேலைக்கே நமக்கு எப்படி பார்த்தாலும் 10,000 ரூபாய் ப்ராஃபிட் வரதாங்க செய்யும். ஏன்னா மார்க்கெட்டோட ப்ரைஸுக்கும் அங்கே போய் எடுக்கிறதுக்கும் அவ்வளோ வித்தியாசம், ரேட்டு வித்தியாசம் இருக்குது. ஸோ நம்ம வந்து போத்தீஸில், சென்னை சில்க்ஸில், சரணா ஸ்டோரில், இல்லை ஆர்எம்கேவில் இங்கே தான் எடுத்தால் ராசியே, இல்லை இங்கே தான் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவங்களுக்கே அவங்க தான், அதாவது தறி கட்டுற இடத்துலேருந்து தான் சப்ளை ஆகுது. ஒரு சில இடத்துல தான் இவங்க ஓனாக தறி கட்டுற இடம் வேலைக்கு ஆள் போட்டு வச்சு பண்ணுறாங்க. ஸோ நான் போன டைமில் வந்து பார்த்திங்கன்னா தறி கட்டுற இடத்துல வேலை நடக்கலை. அதாவது ஆடி அமாவாசைக்கு போனதுனால அவங்க 3 நாள் லீவ் விட்டுருவேன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நான் வந்து இந்த தடவை வீடியோ எடுக்க முடியல. இன்னொரு தடவை அங்கே போயிட்டு அவங்க எப்படி நூலை வந்து வார்க்குறாங்க, எப்படி அச்சு அடிக்கிறாங்க, எப்படி பார்டர் போடுறாங்க, சரிகை எப்படி போடுறாங்க, எல்லா டீட்டெயில்ஸும் அடுத்த வீடியோவில் நான் வந்து தெளிவாக கேட்டுட்டு நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு என்ன ஒரு ஃபாலோ பண்ணிடுங்க. பாய்.